அதாகப்பட்டது மக்களே, மேகதாது அணை கட்டுறதுக்கு ஒரு பெரும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்குல்ல, அது தொடர்பாக ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையில்லாத அணை அதுக்கு என்னடா பேச்சுவார்த்தை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. யார் இவர், என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் தான் இப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட என்ன கேட்குறாங்க, 3ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கர்நாடக முதல்வர் சிவகுமார் அவர்களை சந்திக்கிறதா இருந்தது. ஆனால் இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகாத பட்சத்தில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மேகதாது அணை கட்டுற இடத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ண போகிறாங்களாம் கர்நாடகா கவர்மெண்ட்டு. இது வந்து செய்தியாக வந்துருக்குது இப்போது அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நடக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே பெரிய அபத்தமாக முடிஞ்சு போயிடும். நாங்கள் சொல்லினே இருக்கிறோம், முதல்வர் வந்து அங்கே போய் சந்திக்கக்கூடாது, அது சந்திக்கிறது தவறான முடிவு, அதை தயவு செஞ்சு கை விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு மறுபடியும் இந்த கர்நாடகா முதல்வரை சந்திக்கிற இந்த முடிவை மொத்தமாக கைவிட சொல்லி வலியுறுத்தியிருக்காரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதாவது அப்படி ஒன்று நடந்தால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதகமாக இருக்கும். காரணம், மேகதாது அணையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. அப்படி அங்கீகரிக்கப்படாத ஒன்றை பேச்சுவார்த்தை நடத்துவதில் எந்த அர்த்தமும் கிடையாது. பேச்சுவார்த்தை என்பது மத்திய அரசிடம் நடத்த வேண்டும், பிரதமர் மோடியிடம் நடத்த வேண்டும். அவரிடம் அழுத்தம் கொடுத்து இந்த மேகதாது அணை கட்டக்கூடாது, டிபிஆரை திரும்ப பெற வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மத்திய அரசு. அவ்வளவுதான். அதாவது இன்னைக்கு கர்நாடக அணையில 62 TMC தண்ணி இருக்கு. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் கடந்த மாதத்தில் 2 முறை கர்நாடகாவை தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று 2 முறை சொல்லியிருந்தோம். எங்கிட்ட தண்ணி இல்லை, நாங்க அனுப்ப மாட்டோம், கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடக அரசிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துவதா? இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள். இது டிவிகே பிரச்சனை கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இது வேற விதமா கர்நாடகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அந்த சூழ்ச்சியில முதலமைச்சர் அவர்கள் விழக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதுல ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில தமிழ்நாடு அல்ல விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை. அதனால இது வந்து நிச்சயமா அது செய்யக்கூடாது. இது வந்து கடந்த காலத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து காவிரி தண்ணிக்காக, மேகதாது அணைக்காக கிடையாது. மேகதாது அணையே நம்ம அங்கீகரிக்கப்படல, கட்டக்கூடாது. கட்டக்கூடாதுன்னு என்பதற்கு போய் பேச்சுவார்த்தை போய், அதுவும் கர்நாடகா போய் அங்க போய் நடத்துவதில் என்ன அர்த்தம் இருக்கு? யார் முதலமைச்சர் வழி நடத்துறான்னு தெரியல. அதுக்கடுத்ததே காங்கிரஸ்க்கு ஒரு சவால் விட்டுருக்கிறாரு. காங்கிரஸ்க்கு என்ன சவால் விட்டுருக்காருன்னா, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் போயிட்டு மோடி கிட்ட பேசுவீங்களான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி மட்டும் ஒரு வரி கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுறது தப்பு, கட்டக்கூடாதுன்னு சொல்லுங்க, நான் என்டிஏ கூட்டணியிலேருந்தே வெளில வரையா, சவால்யா காங்கிரஸ்க்கு அப்படின்ற மாதிரி காங்கிரஸ்க்கே சவால் விட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். மாணிக்கம் தாகூர் வந்து பிரதமரை வலியுறுத்தி கட்ட தடை சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து மாணிக்கம் தாகூர் உங்களுக்கு நிச்சயமா நாங்க தான் சொல்லிட்டு வரோம். எங்களுக்கு முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை எங்களெல்லாம் அழைச்சிட்டு போட்டோம் பிரதமர் கிட்ட. நாங்க வர தயாரா இருக்கிறோம், பிரதமர் கிட்ட நாங்க வலியுறுத்த தயாரா இருக்கிறோம். இதே மாணிக்கம் தாக்கூர் அவங்களுடைய தலைவர் ராகுல் காந்தியிட சொல்ல அவருக்கு தைரியம் இருக்கா? இதே ராகுல் காந்தி அவர்கள் அந்தமான் நிக்கோபார் தீவுல மத்திய அரசு கிரேட் நிக்கோபார் திட்டம் கட்டக்கூடாதுன்னு, ஏன் கட்டக்கூடாது, காடுகளை அழிக்கின்ற திட்டம் சொல்லி கட்டக்கூடாதுன்னு சொல்ல ராகுல் காந்தி அவர்கள் இங்க மேகதாது அணை கட்டினாங்கன்னா 12,500 ஏக்கர் காட்டை அழிச்சு 3 புலிகள் சரணாலயங்களை அழிச்சு கட்ட ஒரு சூழல் வரும். ராகுல் காந்திக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா? கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாரா? இவங்க மாணிக்கம் தாக்கூர் சொல்றதுக்கு வந்து தைரியம் இருக்கா? பேசுறது எப்படி வேணா பேசலாம். இல்ல மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு வரி சொல்லட்டும், என்னன்னு, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு வரி சொல்லட்டும், நாங்க என்டிஏல இருந்து விலகுறோம்.